ஸ்ரீ வைகுந்த மகாத்மியம் ஸ்ரீ சத்குரு கூறினார், பெயரற்ற வடிவம் என்பது வெளிப்படாதது. ஒரே உணர்வு, ஒரே காரணம் மற்றும் விளைவு. அழியாத பரம பிரம்மம் நித்திய மங்களகரமானது மற்றும் தவறாதது. முதன்மையான ஒளி என்பது உச்சநிலை, உச்ச காரணம் மற்றும் விளைவு. அந்த நித்தியமான தனித்துவமான ஆரோக்கியமான நாராயணன் என்று அழைக்கப்படுகிறார். பூரண சத்தியத்தின் மீது பக்தி கொண்ட பெரிய முனிவர்கள் வேதங்களை உபநிடதங்கள் என்று கூறுகிறார்கள். மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது பிரபஞ்சத்தின் காரணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த முழு பிரபஞ்சமும் மாறி கரைந்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தப்படாதபடி சந்தேகத்திற்கு இடமின்றி நித்தியமானது. அந்த வைகுந்தம் சூரியனின் நெருப்பால் ஒளிரும் உயர்ந்த இருப்பிடம். எல்லா வகையிலும் தேவர்கள் கூட அடைவது அளவிட முடியாதது மற்றும் மிகவும் கடினமாகும். அந்த ஒரே ஒரு முழுமையான உண்மைதான் பிரபஞ்சத்தின் ஒரே காரணம். அங்கே அவனே தன் வடிவிலும் அவனது சிறந்த குணங்களோடும் பிரகாசிக்கிறான். அவை இரண்டும் உருவமற்றவை மற்றும் உருவமில்லாதவை. மேலும் அவர்கள் முக்தி பெற்றவர்கள். அவர்கள் ஆசைகளை உண்டுவிட்டு ஆசைகளின் வடிவங்களை ஏற்று பிரம்மதேவரின் அனுபவத்தில் அர்ப்பணிக்கப்பட்டனர். தூக்கமில்லை, மாயை இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, முதுமை இல்லை. அவர்கள் தங்கள் ஆசையை மட்டுமே எடுத்துக் கொள்கிறார்கள் மற்றும் அவர்களின் அற்புதமான வடிவத்தை அனுபவிக்கிறார்கள். அவை வெளிப்படையான வடிவங்கள் என்பதால் அவை செயலுக்கு உட்பட்டவை அல்ல. அவர்கள் சுய அறிவை பெற்றவர்கள் மற்றும் உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்கள். அவர்கள் இயற்கைக்கு மாறான வடிவங்களில் ஸ்ரீஹரியை வணங்குகிறார்கள். கோபமோ பொறாமையோ பேராசையோ இச்சையோ இல்லை. அங்கு அவர்கள் எந்த துன்பத்தையும் இன்பத்தையும் பயத்தையும் காணவில்லை. அவர்கள் அனைவரும் இதயத்தில் அமைதியும் உயர்ந்த பேரின்பத்திற்காக அர்ப்பணிப்புடன் இருந்தனர். அவர்கள் வாசுதேவர் என்று அழைக்கப்படும் நித்திய பிரம்மத்தை வணங்குகிறார்கள். வைகுந்தம் எனப்படும் நித்திய ஆழ்நிலை உலகம் நித்தியமானது. பெரும் பேரழிவின் நேரத்திலும் அது அழிவதிலும் இல்லை, பிறப்பதிலும் இல்லை. உள்ளவை அனைத்தும் நாளுக்கு நாள் அழிந்து வருகின்றன. நித்திய உலக அழிவு உறக்கத்திலும் தெரிகிறது. ஒரு நாள் பரமபுருஷ பகவானான பிரம்மதேவர் பிரசன்னமாக இருந்தார். அவ்வப்போது ஏற்படும் அழிவில் 3 உலகங்களும் அழிந்தன. பிராமணர் காலத்தின் முடிவில் 2.5 ஆண்டுகள் வாழ்ந்தனர். அனைத்து உலகங்களும் மனிதர்களும் பெரும் அழிவை நோக்கி செல்கின்றனர். பிரம்மலோகம் அழிந்து சிவலோகம் அழிந்தது. உலகங்கள் அனைத்தும் காலத்தால் அழிந்து கபாலியாக மாறின. பூமி நீரில் கலக்கிறது. அழிவின் நெருப்பில் நீர் உருகும். நெருப்பு காற்றிலும் காற்று வானிலும் கலக்கிறது. ஆகாயம் வெளிப்படுத்தப்படாத ஒன்றாகும். அதுவும் புருஷனாகிய சுயமாகவும் இணைகிறது. மனிதன் மாயையுடன் உன்னத நபருடன் இணைகிறான். 3 இடங்களுக்கு பிறகு பகவான் ஹரி யோக உறக்கத்தை அடைந்தார். பின்னர் அவர் தனது சொந்த ஆனந்தத்திற்காக அர்ப்பணித்து ஓய்வை அடைகிறார். அறியாமையும் அறிவும் அப்போது அவன் உள்ளத்தில் இல்லை. அவனே இரண்டிற்கும் சாட்சியாகி தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருக்கு சாதாரண உறக்கம் இல்லை, நன்மை இல்லை, பேரார்வம் இல்லை, இருள் இல்லை. அவர் சுயத்தின் பேரின்பத்தால் நிரம்பிய யோக உறக்கத்தை அடைகிறார். பரம பூரண சத்தியத்தின் அந்த ஆழ்நிலை வடிவம் நித்தியமானது, அழியாததுதான் மேலான உண்மை என்று கூறுகிறார்கள். பரமபுருஷ பகவானே அவனது யோக உறக்கத்தை கைவிட்டார். முன்பு இருந்ததை போலவே மீண்டும் உலகை படைக்க அவர் எதிர்நோக்குகிறார். அவரது மாயையான ஆற்றல் பரமபுருஷ பகவான். அவர் ஜட இயற்கையின் 3 முறைகளின் உருவமாக இருக்கிறார். அவர் மீண்டும் பிரபஞ்சத்தின் வடிவில் வெளிப்படுகிறார். அந்த வெளிப்படையான மற்றும் வெளிப்படுத்தப்படாத தன்மையே உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ இயல்பு. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த உடலுக்குள் நுழையும் போது அவர் பலன்களை உருவாக்குகிறார். பரமபுருஷனுக்கு 1000 தலைகள், 1000 கண்கள், 1000 பாதங்கள் உள்ளன. பின்னர் பிரபஞ்சத்தின் வடிவமாகி அவர் பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் முழு பிரபஞ்சமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் ஆனது என்று வேதங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் உள்ளேயும் வெளியேயும் வியாபித்திருக்கிறார்.
விடுதலை தேடும் பெருமக்கள், கோபத்தை வென்று புலன்களை வென்றவர்கள். அவர்கள் பிரம்மச்சரியம் மற்றும் சபதம் ஆகியவற்றில் அர்ப்பணிப்புடன் இருந்தனர் மற்றும் அமைதியான மற்றும் உயர் இரத்தம் கொண்டவர்கள். வழிபடுபவர்கள் யோகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் மற்றும் ஸ்ரீ கேசவரின் தியானத்தில் ஆழ்ந்துள்ளனர். துறவறம் மற்றும் தியானம் செய்பவர்கள் பரமபுருஷனின் இருப்பிடத்தை அடைகிறார்கள். மரணம் வந்துவிட்டால் எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். வேர் தளத்திலிருந்து எழுந்து சுஷும்னா பாதையில் தஞ்சம் புகுந்தார். அது துருவங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை அடைந்து 1000 நீளம் தூரத்தில் நின்றது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கிய அவர் உடனே அவருடைய அனுமதியை பெற்றார். பெரும் நெருப்பு மண்டை ஓட்டின் கட்டுகளை உடைத்து நகருக்குள் நுழைந்தது. வடக்கு சந்திரன் மற்றும் பிரகாசமான 15 நாள்களின் கடவுள்களும் வணங்கப்பட்டனர். அவர் வழிபட்டார் மற்றும் தீப்பிழம்புகளால் அர்ப்பணிக்கப்பட்டார். மேலும் அவர் சூரியனின் சுற்றுப்பாதையை உடைத்தார். அதன் பிறகு அவர் அனைத்து தேவர்களாலும் சித்தர்கள் மற்றும் சத்தியர்கள் வழிபட்டார். மனிதாபிமானமற்ற கைகளின் ஸ்பரிசத்தால் அவர் ஆறுதல் அடைந்தார் மற்றும் சோர்வு நீங்கினார். அவர் பிரபஞ்சத்தையும் துளைத்தார் மற்றும் வெளிப்படுத்தாத பரம நிலையை அடைந்தார். சுதர்சன ஒளியால் அவன் சுயம் பற்றிய அறிவை பெற்றவன். அவர் வெளிப்படுத்தாததை நிராகரித்தார். அதற்கு அவர் சாட்சியாக மாறினார். பிறகு சூட்ச்ம உடலை கைவிட்டதால் புண்ணிய மற்றும் பாவ செயல்களிலிருந்து விடுபடுகிறார். பின்னர் அவர் தனது வடிவில் தோன்றி தூய்மையாக நீராடி தன்னை தூய்மைப்படுத்தினார். அவர் வைகுந்த பெண்களாலும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கூட்டாளிகளாலும் சேவையாற்றப்பட்டார். அவரிடம் சரணடைந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களில் சிறந்தவர் ஸ்ரீ விஷ்ணு லோகத்தை அடைகிறார். இவரை கண்டால் அனைத்து உலகங்களுக்கும் இறைவன் தன் மகனுக்கு தந்தை போன்றவர். பரமபுருஷ பகவான் அவர்களை அரவணைத்து கருணையுடன் அவர்களுக்கு தன் சகவாசத்தை அருளுகிறார். அவர்கள் பிரம்மதேவரின் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அதே நிலையை அடைந்தனர். பிறகு தேவர்களால் வழி நடத்தப்பட்டு அந்த இருப்பை அடைகிறார். இது பிரபஞ்சத்தின் பரிவர்த்தனைகளிலிருந்து விடுபட்ட உச்ச சமத்துவத்தை அளிக்கிறது. அங்கே பிரம்மனாக மாறி தன்னில் திருப்தியடைந்த வைஷ்ணவர் வசிக்கிறார். இதற்கு மேல் சாதிக்க எதுவுமில்லை. பிரம்மதேவராக தனியாக இருந்து பிரம்மனாக மாறிய அவன் திரும்பவே இல்லை. உன்னதமானவர் உலகம் என்று வர்ணிக்கப்படுகிறார். அது வலியை ஏற்படுத்தும் சாதாரண மரண இடம் அல்ல. இந்த மகிமையான வைகுந்த கதையை கேட்கும் மற்றும் பாடும் எவரும் அவனுடைய உலக துன்பங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி அளிக்கப்படுகின்றன. வைகுந்த திருத்தல மாஹாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.